ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மந்தோடைய கண்டினியூ கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, வேவெக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஸ்டார்ட் அப் அக்ஸலரேட்டர் பிளாட்ஃபார்ம். எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அந்த மினிஸ்ட்ரி கீழே வரும். ஓகேவா? ஸோ அதுவும் ஐஐசிடி மும்பை, ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீடியா டெக் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீடியா டெக் இன்குபேட்டர் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆடியோ விஷுவல், காமிக்ஸ், கேமிங், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, இதுக்கு ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் மென்டார்ஷிப் தேவை, ட்ரைனிங் தேவை, இயர்லி ஸ்டேஜ், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இயர்லி ஸ்டேஜஸில் நிறைய ட்ரைனிங்ஸு, மென்டார்ஷிப்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா? அதெல்லாம் வந்து யார் வந்து கொடுக்குறா அப்படின்னா, இந்த மெட் டெக் இன்குபேட்டர்ஸ் அப்படின்றவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த மெட் டெக் இன்குபேட்டரோட ஒர்க்கே அதுதான். ஸோ அந்த ஆடியோ விஷுவல், காமிக்ஸ், இந்த ஸ்டார்ட் அப்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணது தான் மெட் டெக் இன்குபேட்டர். ஓகேவா? ஸோ இதில் 2 ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபேஸ், இன்னொன்று வந்து பாசிவ் ஃபேஸ். ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் அப்பை டெவலப் பண்ணுறது, ஃபண்டு ரைஸ் பண்ணுறது, பிராண்டிங் பண்ணுறது, இதெல்லாமே ஆக்டிவ் ஃபேஸில் வரும். ஸோ பாசிவ் ஃபேஸ் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க, பிராண்டிங் பண்ணிட்டீங்க, டெவலப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் வைப்பீங்க இல்லையா? ஸோ பார்ட்னர்ஷிப்பு, இல்லை நீங்கள் டெவலப் பண்ண ப்ராடக்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே என்ன வரும் அப்படின்னா பாசிவ் ஃபேஸில் வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஐஐசிடி மும்பை அப்படின்றது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர். இப்போ ஜூலை 2025 தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, எஃப்ஐசிசிஐ, சிஐஐ, ஸோ இவங்க எல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சரில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க அதை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிசிஏ கல்யாணி, இவங்க வந்து என்னென்னா 29th கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் 29th யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசிஏ கல்யாணி. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட், எஸ்எஸ் டூபே. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ ஏஜென்சி ஃப்ரான்ச்சைஸ் டி டெவலப்மெண்ட் அப்படின்ற இது ஒரு ஒரு ஃப்ரான்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம். ஸோ அவங்க கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைன் ஆஃப் கிரெடிட். ஸோ லைன் ஆஃப் கிரெடிட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 100 மில்லியன் யூரோப் டாலரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைன் ஆஃப் கிரெடிட் போட்டிருக்கோம். அதாவது அந்த 100 மில்லியன் டாலரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அப்படியே கொடுக்காம நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 100 மில்லியன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு 1 மில்லியன் தான் தேவை அப்படின்னா, ஸோ நான் 1 மில்லியன் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு லிமிட் 100 மில்லியன் யூரோ. பட் நான் வாங்குறது எனக்கு 1 மில்லியன் யூரோ தான் வேணும்னா, எனக்கு 1 மில்லியன் யூரோ வாங்கிட்டு இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் லைன் ஆஃப் கிரெடிட். ஸோ நமக்கு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிமிட்குள்ளே எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? மொத்தமாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்போல்லாம் வந்து நீட் இருக்கோ அப்போல்லாம் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ எஸ்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஜென்சி ஃப்ரான்ச்சைஸ் டெவலப்மெண்ட், அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு போட்டிருக்காங்க. ஸோ 100 மில்லியன் டாலருக்கு. ஸோ லைன் ஆஃப் கிரெடிட் எதுக்காக அப்படின்னா டு பூஸ்ட் க்ரீன் ஃபினான்சிங் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ க்ரீன் ஃபினான்சிங் அப்படின்னா இதெல்லாம் வரும் அப்படின்னா, ஸோ கிளைமேட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸு, கார்பன் ரிலேட்டடான லோ கார்பன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸு, ஸோ சோலார், ரினியூவபிள் எனர்ஜி, ஸோ அதெல்லாம் தான் வந்து என்னென்ன வரும், க்ரீன் ஃபினான்சிங்கில் வரும். ஓகேவா? ஸோ அந்த க்ரீன் ஃபினான்சிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன் ஆஃப் கிரெடிட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்பிஐயோட கோல் என்ன அப்படின்னா 7.5 to 10% க்ரீன் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். ஓகேவா? எப்போது 2030க்குள்ளே. ஓகேவா? ஸோ அப்போது இதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐ ஏஜென்சி ஃப்ரான்ச்சைஸ் டி டெவலப்மெண்ட் கூட 100 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா க்ரீன் ஃபினான்சிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச்இஎல் அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிஎம்ஆர்எல் அப்படின்றது வந்து டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி. ஓகேவா. ஸோ பிஹெச்இஎல், டிஎம்ஆர்எல். ஸோ பிஹெச்இஎல் அப்படின்றது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், டிஎம்ஆர்எல்ன்றது டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி. இவங்க 2 பேரும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அக்ரிமெண்ட் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இண்டிஜீனியஸாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். என்ன மேனுஃபேக்சர் பண்ணோன்னா ஃபியூஸ்டு சிலிக்கா ரேடார் டோம்ஸ். ஓகேவா. ஸோ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா கோல்டு ஐசோஸ்டாட்டிக் ப்ரெஸ்ஸிங் அண்டு சின்டரிங் ரூட். ஓகேவா. ஸோ இது வந்து எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ரேடார் டோம்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த ஃபியூஸ்டு சிலிக்கா ரேடார் டோம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் கரெக்டாக. ஸோ இந்த ரேடார் டோம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ மிசைலோயோ இல்லை ஏர்க்ராஃப்ட், ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு ப்ரொடெக்டிவ் கவராக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் கவராக இருக்கும். ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதால் மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபியூஸ்டு சிலிக்காவால் மேடப் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஃபியூஸ்டு சிலிக்கா ரேடார் டோம்ஸ். ஓகேவா. ஸோ எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, ப்ரெஷரு, இதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அதை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதை இண்டிஜீனியஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டடும் டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து செப்டம்பர் 2 வேர்ல்டு கோகனட் டே. ஸோ இந்த டேஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஒரு மார்க்கும். ஏன்னா எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்ற இப்போது மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா பேட்டர்னு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இதில் இந்த மாதிரி டேஸில் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டேஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ செப்டம்பர் 2 வந்து வேர்ல்டு கோகனட் டே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ இந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 21 மெம்பர் இருக்கக்கூடிய நேஷ்னல் டிசைனேட்டட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்டிஏ அப்படின்றவங்க 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில். ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கார்பன் ட்ரேடிங்க்கு ரிலேட்டடான ரூல்ஸு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா ரூல்ஸு லா என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ கார்பன் ட்ரேடிங் அப்படின்றது எது கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டு கீழே ஆர்டிகல் 6 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கார்பன் ட்ரேடிங்க்கு ரிலேட்டட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக அந்த கார்பன் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் ரூல்ஸோ லாஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் டிசைனேட்டட் அத்தாரிட்டி பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ கார்பன் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்பெனி ஏ, கம்பெனி பி, 2 கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஏக்கு நீங்கள் இவ்வளோ கார்பன்ஸ் வந்து எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா. இப்போ கார்பன் பிக்கு என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 10 வந்து கார்பன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த கார்பன் ஏ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 15 தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்பனை எமிட் பண்ணுது. பட் கம்பெனி பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் 15 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எமிட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஏ கிட்ட இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த லிமிட்டை விட அதிகமாக வந்து எமிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போது இந்த கம்பெனி பி என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனி ஏ கிட்ட என்ன இருக்குது கம்பெனி ஏ வந்து கொடுத்தது லிமிட்டை விட கம்மியாக வந்து என்ன பண்ணியிருக்கு எமிட் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கிட்ட இன்னும் 5 இருக்குது. கரெக்டாக அந்த 5 ஏன்ற கம்பெனி என்ன பண்ணணும் பிக்கு வந்து செல் பண்ணணும்.
ஓகேவா? அப்போது கவர்மெண்ட்டோட டார்கெட் என்ன? இது 20, இது 10, மொத்தம் 30 தான் வந்து என்ன பண்ணணும், கார்பன் எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது வந்து அச்சீவ் ஆகிடுச்சா? ஸோ இதில் இவங்க 15, இவங்க 15. ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ அந்த லிமிட்டுக்கு மேலே அதிகமாக போச்சு அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பெனியே வந்து கம்பெனி பிக்கு செல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுதான் கார்பன் ட்ரேடிங். ஓகேவா? அவங்க கொடுக்குற லிமிட்டை விட நம்ம கம்மியாக வந்து கார்பன் எமிட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னா என்னென்னா, ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாதிரி. ஓகேவா? ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்பிள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க த்ரூ இன்டர்போல். இன்டர்போல் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லயான், ஃப்ரான்ஸ். ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா லயான், ஃப்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்போல் மூலயமா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பர்பிள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பர்பிள் நோட்டீஸ் அப்படின்னா என்ன? ஸோ பர்பிள் நோட்டீஸ் அப்படின்னா மாடஸ் ஆப்ராண்டி இதுதான். ஸோ மாடஸ் ஆப்ராண்டினா என்ன? ஸோ அப்போது இப்போ எதுக்கு ரிலேட்டடாக வரும் அப்படின்னா, இப்போ ஒரு மணி லாண்ட்ரிங் கேஸ் மணி லாண்ட்ரிங் நடக்குது. ஸோ அந்த மணி லாண்டரிங் வந்து எந்த வழியில் நடந்துச்சு, ஸோ எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு யுனிக்யூ வேல வந்து நடந்திருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மணி லாண்ட்ரிங்கே நடந்திருக்காது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன மாதிரியான இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இல்லீகலாக ஏதோ ஒன்று எக்ஸாம்பிளுக்கு இல்லீகல் ட்ரக் வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா அது என்ன ரூட்டில் வாங்குகிறாங்க. ஸோ இப்போது ஆல்ரெடி இந்த மாதிரி ரூட்டில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவ் மெஷர்ஸு, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போது என்ன ரூட்லேருந்து வருதுன்னே நமக்கு எந்த ரூட்டில் இல்லீகல் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது அப்படின்றப்போ புதுசாக ஏதோ ஒரு ரூட்டில் பண்ணுறாங்க. அது என்ன ரூட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரி மெம்பர்ஸ்க்கு, அந்த இன்டர்போலில் இருக்கக்கூடிய கண்ட்ரி மெம்பர்ஸ்க்கு அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட்டில் மணி லாண்டரிங் நடக்குது, அலர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பர்பிள் நோட்டீஸ் அப்படின்றது இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் இருக்குது. இப்போது இது பர்பிள் நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சில்வர் நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சில்வர் நோட்டீஸ் எதுக்கு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நிறைய நோட்டீஸஸ் இருக்குது. ரெட்டு. ஸோ ரெட் வந்து என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறது. அதாவது நம்ம ஏதோ ஒரு பர்சனை தேடிட்டுருக்கோம், அந்த பர்சன் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்றப்போ அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அலர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நாங்கள் தேடிட்டுருக்கோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ரெட் நோட்டீஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லோ அப்படின்னா மிஸ்ஸிங் பர்சன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இதில் என்னென்ன நோட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஸோ நம்ம சேனல்லே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா எல்ஐசி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25 அதோடைய டிவைடண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எவ்வளோ 7,324.34 crore வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? 7,324.34 crore. ஓகேவா? ஸோ எல்ஐசியில் கவர்மெண்ட்டோட ஸ்டேக் வந்து எவ்வளோ அப்படின்னா 96.50. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ 14th ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் மை 3. ஸோ மை 3 அப்படின்னாலுமே அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? ஸோ அப்போது இந்தியாவுக்கும்
தாய்லாண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ எத்தனாவது எடிஷன் இது அப்படின்னா 14th எடிஷன். எங்கே நடக்குது அப்படின்னா மேகாலயாவில் நடக்குது. ஸோ எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2006லேருந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் 13th எடிஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா தாய்லாண்டில் நடந்துச்சு. ஓகேவா. ஸோ இந்த இயர் வந்து மேகாலயாவில் நடக்குது. இந்த இயர் எத்தனாவது எடிஷன்னா 14th எடிஷன். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ ஐசிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட்டை குளோபல் லெவலில் ரீச் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ கூகுளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க அப்படின்னா யூனிலிவர். ஓகேவா. ஸோ அப்கமிங்காக என்னென்ன உமன்ஸ் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து 2025 நடக்க போது. யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா. T20 வேர்ல்டு கப் வந்து இங்கிலாந்து, வேல்ஸ் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னா 2026 T20 வேர்ல்டு கப். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஎஃப் அப்படின்னா ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரம். ஓகேவா. ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரம் வந்து இந்தியா ஏஐ மிஷன் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஏஐ இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட் சீரீஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்காஸ்ட் சீரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து அதாவது பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ஏஐயை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத அதில் அந்த பாட்காஸ்ட் சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த பாட்காஸ்ட் சீரீஸை லான்ச் பண்ணது யாருன்னா இந்தியா ஏஐ மிஷனும் ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரம். ஓகேவா. இவங்க 2 பேரும். ஸோ அதுக்கு யார் வந்து பவர்ட் பண்ணுறன்னா வல்ச்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ இம்பேக்ட் சம்மிட் வந்து நடக்க போகுது. எங்கே அப்படின்னா டெல்லியில். எப்போ அப்படின்னா Feb 2026. ஸோ அது ஹோஸ்ட் பண்ண போகிறது யாருன்னா மெய்டியும் இந்தியா ஏஐ மிஷனும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ரோபோட்டிக் கஸ்டம் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெம்டோசெகண்ட் லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரி. ஓகேவா. ஸோ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹலை அடாப்டிவ் கேட்ராக்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வந்து பண்ணியிருக்காங்க. சவுத் ஏஷியாவில் செகண்ட் இன்ஸ்டியூட். ஓகேவா. சவுத் ஏஷியாவில் செகண்டு, இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து இந்த லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி, அது ரோபோட்டிக் கஸ்டம் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ எஸ்கே மிஸ்ரா. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபெம்டோசெகண்ட் லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரி. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சிஜி செமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மேட் இன் இண்டியானா இந்தியாவிலே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஓகேவா. ஸோ செமிகண்டக்டர்ஸ் சிப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த யூனிட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா OS80, அதாவது அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி அந்த யூனிட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செமிகண்டக்டர் சிப்பை வந்து அதுவும் மேட் இன் இந்தியா. ஓகேவா. ஸோ இந்தியாவிலேயே வந்து அதை இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க, அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. யார்? சிஜி செமி. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா
ரெனிசஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ஜப்பான். ஓகேவா. ஸ்டார்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது தாய்லாந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம மேட் இன் இந்தியாவில் ஒன்று லான்ச் பண்ணுறோம். பட் அது வந்து லான்ச் பண்ணுறவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க அப்படின்றப்போ கொஷினில் வந்து கம்பெனி நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் நம்ம ஈஸியாக வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ கம்பெனி நேம் ஆனால் கொஷின்ஸில் வந்து கம்பெனி கொடுக்க மாட்டேன். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ கண்ட்ரீஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஜப்பான், தாய்லாண்டு. இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7600 crore. ஸோ இதோடைய ப்ரொடக்ஷன் 2027 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் இந்தியாவுடைய சேர்பர்சனாக யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகேந்திர மோகன் குப்தா. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா KN சாந்த்குமார். ஓகே, அவர் இருந்தார். ஸோ ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மேன் மகேந்திர மோகன் குப்தா. இதுக்கு முன்னாடி KN சாந்த்குமார் இருந்தார். ஓகேவா. ஸோ வைஸ் சேர்மேனாக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரேயம்ஸ் குமார். ஓகேவா. ஸ்ரேயம்ஸ் குமார் இம்பார்ட்டண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு DESW அப்படின்றது வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர். ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க்கிங்கில் இருந்த பர்சன்ஸ்க்காக ஒரு வெல்ஃபேர் மாதிரி. ஓகேவா. ஸோ அவங்களும் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா QCIயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா MOU போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த அதாவது எக்ஸ் மிலிட்ரி பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. 63 lakh மிலிட்ரி வெட்ரன்ஸ் வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும், ஓகேவா, அந்த டிபெண்டன்ஸ்னால் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வெல்ஃபேர் சர்வீசஸ் வந்து அப்கிரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக MOU போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக பென்ஷன்ஸ் போகிறது, அவங்களுடைய ஹெல்த்து கேரு, ஸோ இதுக்கெலாம் வந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்ற அது இன்னும் ப்ராப்பராக அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட MOU போட்டிருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து September 1 to 7 நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக். ஓகே. ஸோ நியூட்ரிஷன் வீக் வந்து September 1 to 7. ஸோ அதுக்கான தீம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈட் ரைட் ஃபார் பெட்டர் லைஃப். ஓகே. ஈட் ரைட் ஃபார் எ பெட்டர் லைஃப். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ 2026 பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லி. யார் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ டெல்லி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க 21 மெம்பர் NDA அப்படின்ற ஒரு இதுவை வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எதுக்காக அப்படின்னா கார்பன் ட்ரேடிங் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ஆடிட் ரூல்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ என்விரான்மெண்ட் ஆடிட் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து கார்பன்ஸை எமிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பொல்யூஷன்ஸ் ஆகும். ஸோ அந்த கம்பெனிஸ்லேருந்து வேறு என்னென்ன கேஸஸ்லாம் எமிட் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஆடிட் பண்ணுறாங்க, பட்ஜெட் போட்டு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது, அசட்டு லையபிலிட்டின்னு எப்படி ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஸோ என்விரான்மெண்ட் ஆடிட் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு வந்து கேஸஸ்லாம் எமிட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கேஸஸ்லாம் எமிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆடிட் பண்ணுறவங்கள என்விரான்மெண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்விரான்மெண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னா அவங்க 2 இதுவாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேவா. கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபைடு என்விரான்மெண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு இந்த ஆடிட்டர் ஒர்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ எதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர்ட் என்விரான்மெண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்ட் என்விரான்மெண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்விரான்மெண்ட் ஆடிட் டிசைனேட்டட் ஏஜென்சி அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் சர்டிஃபைடு என்விரான்மெண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஆடிட்டர்ஸாக வந்து எந்த கம்பெனியோ அந்த கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு டிபிஐஐடி. ஸோ ஐஐடியும் அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் அப்ஸு, இன்னோவேட்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் அப் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் பற்றின அவேர்னஸ்ஸு அதுக்கு ரிலேட்டடான இதுவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஐசிஐசிஐ பேங்க்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போது இவங்க அதாவது லோனோ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. இவங்க வந்து அதாவது அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் அப் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறது யாருன்னா ஐசிஐசிஐ பேங்க். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐஇஓ. ஸோ எஃப்ஐஇஓ அப்படின்னா என்னென்னா ஸோ ஃபஸ்ட் எஃப்ஐஇஓ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிஸ்க் பே கூட எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை வந்து தெரியணும். அவங்களுக்கு அவேர் கொடுக்குறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ யார் கூட எம்ஓயு போட்டு பிரிஸ்க் பே கூட. ஓகேவா? ஸோ பிரிஸ்க் பே அப்படின்றது ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் கம்பெனி. அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் காந்தி அப்படின்னா சுப்பிரமணியம் காந்தி. இவங்களை வந்து எஸ் பேங்கோடைய பார்ட் டைம் சேர்மேனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அன்டில் எது வரைக்கும் 2027. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அன்டில் 2027 வரைக்கும். ஓகேவா? ஸோ 2027 வரைக்கும் எஸ் பேங்கோடைய பார்ட் டைம் சேர்மேனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரத்யூஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பேஸ் பேலோட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா காஸ்மிக் டான். ஸோ காஸ்மிக் டான் அப்படின்னா என்னென்னா ஸோ கேலக்ஸிஸ்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும் இல்லையா ஒரு பீரியட், அந்த பீரியடை தான் காஸ்மிக் டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அங்கேருந்து அதுலேருந்து ஏதாச்சும் சிக்னல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ அதான் இந்த பிரத்யூஷோட ஃபுல் ஃபார்ம்லேயே இருக்கும். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோபிங் ரீஅயோனைசேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் யூஸிங் சிக்னல் ஃப்ரம் ஹைட்ரஜன்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியோ சிக்னலை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரத்யூஷ் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? 21 சென்டிமீட்டர் ரேடியோ சிக்னல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இந்த பிரத்யூஷை வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா லூனார் மூனில், அதுவும் ஃபேர் சைடில். ஓகேவா? ஃபேர் சைட் ஆஃப் மூன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் வாட்டர் சொல்யூபிள் ஃபெர்டிலைசர். ஸோ வாட்டர் சொல்யூபிள் ஃபெர்டிலைசர் டெக்னாலஜியை நம்ம இண்டிஜினியஸாக வந்து என்ன அதாவது நம்ம இந்தியாவிலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 7 years ஆஃப் ரிசர்ச். 7 years ஆஃப் ரிசர்ச்க்கு அப்புறம் இந்தியாவிலே நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ யார் டெவலப் பண்ணியிருக்கா இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா சால்யூபிள் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க இண்டிஜினியஸ் வாட்டர் சொல்யூபிள் ஃபெர்டிலைசர் டெக்னாலஜியை. ஓகேவா? ஆஃப்டர் 7 yearsக்கு அப்புறம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 48th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்
ஸோ 48th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் எந்த கம்பெனியோடது, எந்த இண்டஸ்ட்ரியோடதுன்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் எத்தனாவது அப்படின்னா 48th. ஸோ எப்போ நடக்குதுன்னா ஆகஸ்ட்டில். ஸோ இவங்க அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு சப்சிடி கம்பெனியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ யார் லான்ச் பண்ணுறா அப்படின்னா முகேஷ் அம்பானி. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் க்ளவுடு கூட எம்ஓயு போட்டு ஸோ குஜராத் ஜாம்நகரில் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் அவங்க ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி குஜராத் ஜாம்நகரில் ஸோ கூகுள் க்ளவுட் கூட அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹிருதேஷ் குமார் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நாட் கிரிட். ஸோ நாட் கிரிட் அப்படின்றது என்னன்னா நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். ஓகேவா. ஸோ அதுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிருதேஷ் குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஐடி மெட்ராஸ், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேங்கிங் பண்ணுறாங்க. அதில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா. மற்ற டாப் 10 வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். யார் அப்படின்னா ஐஏஎஸ்சி பெங்களூர், ஐஐடி பாம்பே, டெல்லி, கான்பூர், கரக்பூர், ரூர்கி, எய்ம்ஸ் டெல்லி, ஜேஎன்யூனா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஸோ பிஹெச்யூ. ஸோ இவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாப் 10 வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கை எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2015. ஓகேவா. ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ டாப்பில் இருக்கிறது ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஸ்கெச்சஸோடைய பிராண்ட் அம்பாசிடராக யாரும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா முகமது சிராஜ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபேஸ்லெஸ் அட்ஜுடிகேஷன் சிஸ்டம் அண்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி ரிஜிம். ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஃபுல்லாகவே டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு கீழே அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி ரிஜிம்க்கு. ஓகேவா. ஸோ அதில் வந்து எல்லாமே டிஜிட்டலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா ஸ்டேட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சர்பனந்தா சோனோவால் யார் நமக்கு தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அதோடைய மினிஸ்டர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் பைலட், அதாவது ஒரு போர்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு போர்ட் வந்து க்ரீன் ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா விஓ சிதம்பரனார் போர்ட். எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு தூத்துக்குடியில். ஓகேவா. இந்த போர்ட் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு போட்டு க்ரீன் ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அது எங்கே இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா விஓ சிதம்பரனார் போர்ட்டு தூத்துக்குடி தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்லே 3.87 crore. ஸோ அந்த போர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எம்ஓயு போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னா ஐபிஆர்சிஎல் அப்படின்னா என்ன, இந்தியன் போர்ட் ரெயில் அண்டு ரோப்வே கோஆப்ரேஷன் லிமிடெட். ஸோ அவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரயில் கனெக்டிவிட்டி, அதாவது அவுட்டர் ஆர்பர் ப்ராஜெக்ட்ஸுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரயில் கனெக்டிவிட்டிக்காக எம்ஓயு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஜிஇஎல் அவங்க கூட போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த போர்ட்டில் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஃப்ளூயலைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் ஓப்பன் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா. ஸோ அதோடைய வின்னர்ஸ் யார் உமன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பெலாரஸோடைய
ஹார்னியா சபாலெங்கா. ஓகேவா. ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ். நெக்ஸ்ட்டு மென்ஸ் சிங்கிள் டைட்டிலில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்பெயின், கார்லோஸ் அல்காராஸ். ஓகேவா. ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்டாலியோட ஜானிக் சின்னர். ஓகேவா. ஸோ பெலாரஸோடைய ஆரண்யா சபாலென்காவுடைய 4th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் இது. ஸோ ஸ்பெயினோடைய கரோலஸ் அல்காரஸ்க்கு வந்து 6th மேஜர் டைட்டில். ஓகேவா. அதுவும் இல்லாமல் யூஎஸில் இது செகண்ட் டைட்டில், யூஎஸ் ஓப்பனுடைய செகண்ட் டைட்டில். ஓகேவா. ஸோ மென்னில் யார், உமெனில் யாருன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2025 ஏஷியா கப் ஹாக்கியோடையது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ராஜ்கிர், பீகாரில். ஸோ எந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா இந்தியா மென்ஸ் டீம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த டீமை லீட் பண்ணது யார் அப்படின்னா தில்ப்ரீத் சிங். ஓகேவா. ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஏஷியா கப்பை நம்ம மொத்தம் இதோடு சேர்ந்து 4 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2003, 2007, 2017. ஓகேவா. ஸோ இந்த ஏஷியா கப் ஹாக்கி ஏஷியா கப், அதாவது ஏஷியா கப் சாம்பியன்ஷிப் ஹாக்கியில் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 கண்ட்ரீஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்தியா. ஓகேவா. மொத்தம் 4 டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. செகண்ட் வந்து சவுத் கொரியா. 5 டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தேர்டு பாகிஸ்தான் 3 டைட்டிலில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் ஏஷியா கப் ஹாக்கியில் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோட வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஆல்.